2004 2004 2005 வருஷம் வந்து நான் ரொம்ப சிக்காயிட்டேன். அப்போ நான் எங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன்னா திருச்சியில் ஊழியம் செஞ்சுட்டேன். திருச்சியில் வந்து கொஞ்சம் பெரிய சர்ச்சு, கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் அங்கே வந்து சர்ச்சில் வருவாங்க. அங்கே தான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஊழியம் பண்ணிட்டு இருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா இல்லாமல் வந்துச்சு. அன்னைக்கு வந்து நான் என் திருமணம் ஆகலை, நான் பேச்சுலராக இருந்தேன். அதனால் என்னை வந்து கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. நான் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டேன். அப்போ வந்து என்னுடைய சரி இனி வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு போனேன். ஊருக்கு போனால் வந்து ஊரில் இருக்கிறவங்களில் எங்கள் அம்மா அப்பா அப்போ வந்து அந்த அளவுக்கு ரட்சிக்கப்படலை. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஊரில் என்னால் இருக்க முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பித்தாங்க. வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுடைய நம்ம என்னமோ ஒன்றுமே பண்ணாமல் தண்டசோர் மாதிரி வீட்டில் இருக்கிறது மாதிரி அந்த மாதிரி அவங்க நினச்சி அந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததுனால நான் வந்து கோயம்புத்தூரில் படிக்கிற நாட்களில் ஒரு வயசான அம்மா அப்பா 2 பேர் என்னை வச்சு பார்த்தாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி நான் ரொம்ப சிக்காயிட்டேன், உங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து உடம்பு நல்லா இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க கோயம்புத்தூருக்கு போகிறேன். ஆனால் ஒரு 8 மாதம் ஒரு 9 மாதம் படுத்த படுக்கையாக இருந்தேன். அந்த முடிச்ச உடனே அவங்களுடைய வீடு ஒன்று கோயம்புத்தூர்ல இருந்துச்சு. அதுல ஒரு 3 பேரை வச்சு ஒரு திருச்சபை ஆரம்பிச்சோம். அந்த 3 பேர் 30 பேரா மாறினாங்க. அந்த 30 பேர் 60 பேராகி மாறினாங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்து நிறைய ஜனங்களை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு எண்ணம், சரி என்ன எப்படி நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன், கோயம்புத்தூர்ல வந்து இந்த ஊழியத்திற்கு நீர் என்னை நம்புறதற்கு என்ன காரணம், நான் இந்த கோயம்புத்தூருக்காக வந்து ஆசைப்படலை, இங்கே ஒரு சர்ச்சு கட்டணும்னு நான் நினைக்கல, ஆனால் ஏன் ஆண்டவரே என்னை கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒன்று ஞாபகப்படுத்தினார். கோயம்புத்தூரில் 2000 பைபிள் காலேஜில் நான் ஜாயின் பண்ணும்போது பைபிள் காலேஜில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து வாரத்திற்கு ஒரு நாள் பிரேயர் செல் ஊழியம் நடத்துறதுக்காக போவேன். சின்ன ஒரு வீட்டு கூட்டம் நடத்துறதுக்காக போவேன். அப்போ அந்த வீட்டு கூட்டத்துக்கு பஸ்ல தான் டிராவல் பண்ணணும். பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே கோயம்புத்தூர் பட்டணத்துல வந்து ரொம்ப விக்கிரக ஆராதனை அதிகமா இருக்கும், நிறைய பிராண்டி ஷாப் இருக்கும். நான் போகும்போதெல்லாம் ரோட்ல 4 பேர் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா என்னமோ தெரியல, அந்த ஜனங்களை பார்த்த உடனே மனசுக்கு கஷ்டமா இருக்கும். உடனே ஜன்னல் வெளி கையை நீட்டி, ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சிங்க, ஆண்டவரே இந்த ஜனங்களை சந்திங்க, ஆண்டவரே இந்த ஜனங்களெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, என்னால தாங்க முடியாம அழுக வந்துட்டே இருக்கும். நான் கிட்டத்தட்ட நிறைய நாட்கள் வந்து நான் பிரேயர்ஸலுக்கு அந்த ப்ரேயருக்கு போகிற இடத்துல வந்து அழுதுட்டே போவேன். ஒரு நாள் ஒரு காமெடியே நடந்துச்சு. நான் பஸ்ஸில் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒருத்தர் உட்காந்துருந்தார், வயசானவர். என்னை பார்த்து, ஏன் தம்பி உனக்கு லவ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டார். என்னை பார்த்து எனக்கு நான் உடனே ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா அப்படின்னா உடனே அவர் எனக்கு லவ் ஃபெயிலியர்னே முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணி என்னென்னமோ விளக்கம் கொடுக்குறாரு. இல்லை தம்பி, வாழ்க்கைன்றது அதெல்லாம் சகஜம் தம்பி, ஒருத்தி விட்டுட்டு போனா என்ன, இன்னொருத்தி கடவுள் தரமாட்டாரா, என்னென்னமோ பேசுறாரு. ஏன் அப்படின்னா நான் அழுததை பார்த்து அவரால் வந்து தாங்க முடியல. அப்போ நான் வந்து இந்த மாதிரி அழுதுட்டு போனேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இல்லை கோயம்புத்தூருக்கு பட்டணத்திற்கு ஊழியக்காரனா நான் உன்னை இன்னைக்கு தெரிஞ்சுக்கல, நான் என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அன்னைக்கு அந்த பட்டணத்திற்காக நீ பஸ்ல போகும்போது நீ அழுத அழுகைய நான் என் இருதயத்திலே வச்சேன். அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன், இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல உன்னை ஊழியத்துல கொண்டு வரணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு.